நான் சிவனாருக்கு நினைச்சபடியே கோயில் கட்டுவேன், கண்டிப்பா கட்டுவேன் அப்படின்னு மனசுல நினைச்சிருக்காரு. எப்படிங்க கட்ட முடியும்? காசு இல்லாம கட்ட முடியுமா? முடியுங்க. பூசலார் நாயனார் எப்படி கட்டினார் தெரியுமாங்க? தன்னுடைய மனசுக்குள்ளேயே சிவபெருமானுக்கு கோயிலை கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. வெளியே எங்கேயாவது கோயில் கட்டலாம்னா தானே நிறைய பணம் காசு தேவைப்படுது. நம்ம மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினா என்ன தேவைப்படும்? யார்கிட்டையும் போய் நம்ம நிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உறுதியான எண்ணத்தை விதைச்சாரு. விதைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து தன்னுடைய மனசுலயே கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கோயில் கட்டதுக்கு வேண்டிய நிதி, கருங்கல், மணல், மரம், சுண்ணாம்பு, இன்னும் என்னென்னலாம் தேவைப்படும் அத்தனையவும் தன்னுடைய மனசுக்குள்ளேயவே சேகரிச்சாராம்.